எண் 19 9ஆம் வகுப்பு A4 K இந்துஜா. தமிழுக்கு வணக்கம். தமிழ் பேசும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்கின்றேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு தொழில்நுட்ப உலகில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். உலகை உள்ளங்கையில் கொண்டு வந்த உன்னத சாதனங்கள் தாங்க இந்த தொழில்நுட்பங்கள். அன்று ஆயுள் முழுவதும் உழைத்து கழுத்து ஆராய்ந்த தொழில்நுட்பம் நம்மை அடிமையாக்கி சோம்பேறித்தனத்திற்கு உண்டாக்கும் என்று யாருக்கு தெரிந்திருக்கும்? வானோக்கி எரியும் தீபங்களும் அன்று, கீழ் நோக்கி எரியும் மின் விளக்கோ இன்று, கல்லிருக்க குளவி சுற்றியதன்று, குளவிற்கு கல் சுற்றுகிறதோ இன்று, கட்டி வண்டியில் கடுமைனமோ அன்று, கடனொடியில் விண்ணை தொடும் மண்ணமோ இன்று, மனிதனுக்கு உதவி செய்ய உபகாரம் என்று, மனிதனையே வழிநடத்தும் தொழில்நுட்பங்களோ இன்று. மனிதனின் உணர்வின் வெளிப்பாடு தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறோம். ஒரு மனிதன் காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அனைத்து செயல்பாடுகளின் தொழில்நுட்பங்கள் காணப்படுகின்றன. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியோ ஏராளம். தகவல் தொழில்நுட்பம், உயிர் தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம், கல்வி, வேளாண்மை, செயற்கை நுண்ணறிவு போன்ற எண்ணற்ற துறைகளில் தொழில்நுட்பங்கள் காணப்படுகின்றன. கல்வி தொழில்நுட்பம் ஈடுகளை பல புரட்டியதால் வாழ்க்கை ஏற்றம் தரும் என்பார்கள். வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தை கண்டு தொழுவோம் என்றார் பாரதி. அதற்கு ஏற்றம் போல் கல்வியும் தொழில்நுட்பம் மிகப்பெரிய சாதனை புரிந்தது. ஒரு காலத்தில் கல்வியறிவை தேடி தேடி பஞ்சன. அந்த காலமெல்லாம் போய் தற்போது அது நம்மை தேடி வருகிறது. கரும்பலகைகள் போய் மின் திரைகள் வந்துவிட்டன. பல்வேறு ஊடகங்கள் மூலம் கற்றல், கல்வி தொலைக்காட்சி, கல்வி வானொலி, இணையதளத்தின் மூலம் ஆலோசனை வழங்குதல் மற்றும் சிறிதளவு கை தொலைபேசியில் அனைத்து புத்தகங்களும் அடங்கின. ஆனால் கல்வி இதோ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் போட்டி அதிகமாக்கி வியாபாரத்துக்கு வந்துவிட்டது. அனைவருக்கும் எளிதாக சமமாக கிடைக்க வேண்டிய கல்வி தற்போது பலருக்கு அரிதாகவே போய்விட்டது. தகவல் தொழில்நுட்பம் ஒரு தகவல் கடல் கடந்து ஒருவரிடம் வந்து சேருவதற்கு நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் என இருந்த காலமெல்லாம் ஓடோடு போய் தற்போது பல்லாயிரக்கணக்கான செய்திகள் நாடு கடந்து வருகின்றன. இவற்றெல்லாம் தாண்டி நம்மை பிரமிக்க வைக்கும் விஷயமோ வேற்று கிரகத்திற்கே நாம் செய்திகளை அனுப்பி வருகிறோம். அனைவரும் பொழுதுபோக்குக்காகவும் தவறான செய்திகளை பரப்புவதற்காக மட்டுமே பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் எங்கே இருக்கும் ஒரு நபரோட அணுக வைக்கும் இந்த தொழில்நுட்பம் நம் அருகில் இருக்கக்கூடிய சுற்றுத்தாரை நம்மிடம் இருந்து விலக வைக்க செய்கிறது. விவசாயம் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையில் இஜகத்தை அழித்து விடுவோம் என்றார் பாரதி. 150 கோடி பேருக்கு உணவு அளிப்பது என்பது 60 விழுக்காடு வேளாண்மை நம்பி இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது எளிமையான செயல்தான். ஆனால் நீர்வளம், குறைவான மழைப்பொழிவு, இயற்கை வெள்ளம் இதெல்லாம் தாண்டி விளைச்சலை கொடுப்பது என்பது சாத்தியமில்லாதது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேங்க வேண்டும் வெளிநாட்டில் என்பதற்கேற்ப விவசாயத்திலும் தொழில்நுட்பம் மிகப்பெரிய சாதனை புரிந்தது. உயிர் தொழில்நுட்பம், நாண உரங்கள் மற்றும் நாண பூச்சிக்கொல்லிகள், மண்ணில்லா விவசாய முறை கண்டும் அது மட்டும் இல்லாமல் தாவரங்களின் நோய்களை கண்டறிந்து கட்டுப்படுத்தல போன்ற புதுமைகளை கண்டும் தனி மனித பாதுகாப்பு, செயற்கை பாதுகாப்பு உறுதி செய்ய பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் செயற்கை இடர்பாடுகள் மட்டுமின்றி இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறிந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள பேருதவி புரிகிறது. இருப்பினும் இதோ தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பில் குற்றவாளிகள் குற்றம் புரிவதை தவிர்க்க முடியாமலே போய்விடுகிறது. இதனால் பேராபத்து ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வியக்க வைக்கிறது தொழில்நுட்பம், போய் சிலக்க வைக்கிறது தொழில்நுட்பம், போய் சிறக்க வைக்கிறது தொழில்நுட்பம் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி.